என்று பேசி முடிக்கின்றார். மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அடிக்கும் தலைவர் அடியா விரதத்தை அண்டமெல்லாம் படிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே என்று எடுத்துக் கூறினார். மன்மதனை வென்றவன் சிவபெருமான். மன்மதனை வென்றுவிட்டான் சிவபெருமான். அவன் அவ்வளவு உறுதி உடையவன். ஆகவே மதனை அடிக்கும் தலைவர் அடியா விரதம் படித்தவர். விரதம் என்றால் உறுதி. காமத்துக்கு ஆட்படாமல் உறுதியான உள்ளம் படைத்தவர் சிவபெருமான். ஆகவே அவரை அடிக்க வேண்டும் என்று மன்மதன் வந்தபோது நடக்கவில்லை. அந்த மதனை அடிக்கும் சிவபெருமான் என்னும் தலைவர் அழியா விரதமாகிய உறுதி படைத்தவர். அந்த உறுதி மன்மதன் இடத்திலே நின்றது சரிதான், அம்பாள் இடத்தில் இருக்கவில்லையே. அவள் அந்த சிவபெருமானுடைய ஒரு பாகத்தையே பெற்றுக் கொண்டு விட்டாலே. அண்டமெல்லாம் படிக்கும்படி ஒரு பாகம் கொண்டு ஆளும் பராபரையே. சிவபெருமானை அண்டமெல்லாம் படிக்கிறது. காமனை வென்றானே தவிர அம்பாளுக்கு தன்னுடைய உடம்பின் ஒரு பாதியை கொடுத்து விட்டான் என்று. அப்படி மன்மதன் இடத்திலே காட்டிய உறுதியாகிய விரதத்தை எல்லாம் குலைக்கும்படி ஐயனுடைய ஒரு பாகத்தை பெற்று வழங்கக்கூடிய பராபரையே, நீ மொழிக்கு எட்டாதவள், நீ நினைவுக்கு எட்டாதவள் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட என்னுடைய நினைப்புக்கும் என்னுடைய வெடிக்கும் நீ எட்டுகின்றாய். உன்னை நான் சதா பூசித்துக் கொண்டே வருவதால் மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி எந்தன் விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால். எப்படி வெளி நின்றது என்றால், நான் பூஜை செய்வதாலே வெளி நின்றது என்று அம்பாளை வணங்குவார்க்கு அண்டம் கடந்த பொருளாகவும் ஆனந்த வெள்ளப் பொருளாகவும் அன்றும் இன்றும் என்றும் உள்ள பொருளாகவும் வழங்கக்கூடிய அவள் அன்பர்களுக்கு தோற்றத்தோடு கூட அருள் புரியக்கூடிய தன்மை படைத்தவள் என்று எடுத்துக் காட்டுகிறார். இவ்வாறு தன்னுடைய விழிக்கும் பூசணைக்கும் பொருளாக புறப்பட்டு இருக்கக்கூடிய அம்பாள் மெய்யன்பர்களுக்குள் சேர தகுதி உடையவன் அல்ல தான் எனினும் தன்னை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். இதுவும் ஊரார் அடித்தாருடைய குற்றத்தையும் தன்மேலே ஏற்றிக்கொண்டு சொல்வதாக கொள்ள வேண்டும். அபிராமபட்டரை அம்பாள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் யாரை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்? ஆகவே அடியவனாக இருக்கின்ற தகுதி எனக்கு இல்லாவிட்டாலும் என்னை தள்ளிவிடாமல் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். பரம் என்று உன்னை அடைந்தேன், தமியேனும் முன் பக்தருக்குள் தரமன்று இவன் என்று தள்ளத்தகாது. தெரியலர்த்தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையான் எடப்பாகம் சிறந்தவளே. பிரம்மனுடைய தலை ஒன்றை கொய்து எடுத்த எல்லாம் வல்ல சிவபெருமானினுடைய இழப்பாகத்தை மேற்கொண்டிருக்கின்ற அபிராமியே, நான் நீயே பரம்பொருள் என்று உறுதியான முடிவுக்கு வந்து உன்னை அடைந்து விட்டேன். பரம் என்று உன்னை அடைந்தேன். வேறு பரம்பொருள் இனிமேல் நிச்சயம் நான் நாடமாட்டேன். உன்னையே பரம்பொருள் என்று வந்து நான் அடைந்து விட்டேன். எனக்கு அரியவர்களுக்கு அமைய வேண்டிய தகுதிகள் இல்லாமல் இருக்கலாம். அதனாலே என்னை தள்ளிவிடாதே. தமிழனுக்கு உன் பக்தருக்குள்ள தரம் அன்று இவன் என்று என்னை தள்ளத்தகாது. தலைவர்களாக விளங்கக்கூடிய அசுரர் மூவருடைய திரிபுரத்தை அன்று பொறுப்புவில் வாங்கி எரித்தவன் இருக்கிறானே அவன் பாகத்தையும் சிரம் ஒன்று செற்ற கையை உடைய சிவனுடைய பாகத்தையும் பெற்று சிறந்தவனே, உன்னை நான் பரம் என்று அடைந்தேன். எனக்கு தகுதியில்லாவிட்டாலும் அடியவனாக என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவனுக்கு அடியவனுக்குள்ள தகுதி இல்லை என்று தள்ளிவிடக் கூடாது என்று வேண்டிக் கொள்ளுகின்றார். அடுத்து உயிர் உடம்போடு கொண்டுள்ள உறவு அற்று அறிவு மறக்கும் நிலையில், அதாவது இறப்பு வருகின்ற காலத்தில் உயிரை பற்றி அறிவில்லாமல் சிவத்தையே தொய்க்கும் உறக்கமாம் முக்தி நிலையினை அருள தன் முன்னாலே எழுந்தருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். மீண்டும் மீண்டும் உலகத்திலே மனித வாழ்க்கையில் மரணம் என்கின்ற அச்சம் எல்லாருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது எப்போது சம்பவிக்கும் என்று தெரியவில்லை, எப்படி வந்து சாரும் என்று தெரியவில்லை, எந்த நேரத்தில் வரும் என்று தெரியவில்லை.
ஆனாலும் உலகத்திலே எவ்வளவோ துன்பங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தாலும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நிச்சயம் மனிதனுக்கு இருக்கிறது. ஒருவன் காட்டு வழியே போகிறான். போகின்ற அவனுக்கு பின்னாலே யானை ஒன்று துரத்தத் தொடங்கியது. அவன் யானைக்கு அஞ்சிக் கொண்டு மிக வேகமாக ஓடியவன் ஒரு பாழும் கிணற்றில் விழுந்து விட்டான். அவனுக்கு நீந்தவும் தெரியாது. அந்த கிணற்றிலே அமைந்திருக்கின்ற ஏதேனும் வக்குகள் இருக்குமானால் அதை பிடித்துக் கொண்டு நிற்கலாம் என்று பார்த்தாலும் எதுவும் இல்லை. புல் ஒன்றுதான் அவன் கண்ணுக்கு தெரிந்தது. இந்த புல்லை 2 கையாலை பற்றிக் கொண்டு வேர்க்க விறுவிறுக்க தண்ணீரின் மேற்பரப்பில் மூச்சு வாங்க அவன் கிணற்றுக்குள்ளே கிடக்கிறான். தலையை மேலே நிமிர்ந்து பார்த்தால் யானை அவனை குடிந்து பார்க்கிறது. அவனுக்கும் அச்சம் தாங்கவில்லை. அந்த நேரம் பார்த்து அவன் படித்திருக்கின்ற புல்லுக்கு பக்கத்திலே கரு கரு என்று ஓசை கேட்கிறது. என்ன என்று பார்த்தால் அவன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற புல்லை ஒரு எலி அப்போதுதான் கடித்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறவன் காதின் பக்கத்தில் புஷ் புஷ் என்று ஒரு ஓசை கேட்கிறது. என்ன என்று திரும்பி பார்த்தால் ஒரு பாம்பு அவனுடைய காதின் பக்கத்திலே எட்டி எட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறது. மேலே யானை, பிடித்திருக்கின்ற புல்லையோ எலி கடித்துக் கொண்டிருக்கிறது. காதுக்கு பக்கத்திலே பாம்பினுடைய ஓசை. அந்த கிணற்று மேட்டின் மேலே ஒரு மரம், அந்த மரத்திலே ஒரு தேன் கூடு. அந்த தேன் கூட்டிலே இருந்து 2 சொட்டு தேன் கிணற்றுக்குள்ளே சிந்துகிறது. இவன் பிடித்துக் கொண்டிருக்கின்ற புல்லையும் விடாமல் பக்கத்திலே இருக்கின்ற பாம்பையும் பார்த்த வண்ணம், அந்த எலியையும் கவனித்த வண்ணம், மேலே இருக்கிற யானையின் நினைப்பும் உள்ளத்திலே இருக்கும் வண்ணம், கிணற்றுக்குள்ளே விழுகின்ற 2 சொட்டு தேனையும் விட்டுவிடக் கூடாது என்று தலையை நீட்டி அந்த 2 சொட்டு தேனை தன்னுடைய நாவினாலே நக்குகிறான். மனித வாழ்க்கை எப்படித்தான் இருக்கிறது. ஆயுட்காலம் என்கின்ற யானை துரத்திக் கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்கின்ற கிணற்றுக்குள்ளே விழுந்துவிட்ட நாம் வாழ்நாள் என்பதை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருந்தாலும் இரவு பகல் என்கின்ற 2 சத்தத்தோடு ஒரு எலி அறுத்துக் கொண்டே இருக்கிறது. மற்றுமுள்ள வாழ்க்கை துன்பங்கள் காலின் பக்கத்திலே பாம்பு போலே வந்து ஓசையிட்டுக் கொண்டே இருக்கின்றன. இருந்தாலும் உலக வாழ்க்கையின் மேலே நாம் கொண்டிருக்கின்ற பற்று என்கின்ற தேன் துளிகள் 2ஆக இருந்தாலும் அதை நக்க வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே மரண பயம் என்பது யாராலும் நீக்க முடியாத ஒன்று. ஆகவே அப்பேற்பட்ட நிலை தனக்கு வருகின்ற பொழுது எல்லோரும் தெய்வம் வந்து தன்னை காக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் அல்லவா? அந்த கருத்தை ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். சிறக்கும் கமலத்திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தரவந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மணக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே என்று கேட்டுக் கொள்ளுகிறார். இவ்வாறு மரணபயம் வராமல் காக்க வேண்டும் என்று வேண்டுகின்றவர் பிறப்பு இறப்புக்கு ஆட்பட்டு வருந்தா வண்ணம் தன்னுடைய உள்ளத்தாமரையில் எழுந்தருளி வந்து பழைய உறைவிடமாக கொண்டு அம்பாள் எழுந்தருளிவிட்டாள் என்று மகிழ்ந்து பேசுகின்றார். வருந்தாவகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து வருந்தாவகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை. விண் மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியனே. இங்கே ஒரு முக்கியமான கருத்தை ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார். தொடக்க காலத்தில் அவருடைய உள்ளம் அம்பாளுக்கும் இடம் கொடுத்திருந்தது, மற்ற உலகப் பொருள்களுக்கும் இடம் கொடுத்தது. இப்போது மனம் பக்குவம் பெற்றுவிட்டதால் அம்பாளுக்கு மட்டுமே அது உரிய இடமாக இருக்கிறது. ஆகவே அம்பாள் தனக்குள்ள பழைய இருப்பிடமாக இந்த ஆசிரியர் உள்ளத்தை கொண்டு விட்டார். வருந்தாவகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக, அவளுக்குள்ள பழைய இருப்பிடமாக என்னுடைய உள்ளத்தை கொண்டு வந்து புகுந்து இருந்தாள். இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை. அது இன்பப் பொருளாக இருக்கட்டும் துன்பப் பொருளாக இருக்கட்டும், எனக்கு பொருந்தாத பொருள் என்று உலகத்தில் எது ஒன்றும் இல்லை. காரணம், என்னுடைய மனம் பக்குவம் பெற்றுவிட்டது. மனம் பக்குவம் பெற்றுவிட்டது என்றால் பிறகு பொருந்தாத பொருள் என்று எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலையும் இல்லை. காரணம், அது அனுபூதி நிலை. அனுபூதி நிலை வந்துவிட்டால் அது மகிழ்ச்சிக்காக அல்லது வருத்தத்துக்காக எந்த ஒரு நிலையிலும் தன்னுடைய உள்ளத்தை இடம் கொடுப்பதில்லை. அந்த நிலை தனக்கு கிடைத்துவிட்டது என்பதை
இனி பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை. விண் மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்து ஆனதை நல்கும் மெல்லியலே. இந்த கடைசி வரி திருக்கடவுரில் எழுந்திருக்கும் அபிராமி அம்மையின் வரலாற்றோடு சம்பந்தப்பட்டது. அதாவது திருக்கடவுரில் தேவர்களுக்கு அமுதத்தை திருமால் பகிர்ந்து கொடுத்த போது அபிராமி அம்மை அதற்கு இன்றியமையாதவளாக விளங்கினாள் என்கின்ற கதையை உள்ளடக்கி மேவும் புலவருக்கு, புலவர் என்றால் தேவர்கள், மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை என்றால் அமுதத்தை நல்கும் மெல்லியலே, எல்லோருக்கும் தரக்கூடிய மெல்லிய எடையை படைத்தவனே என்று கூறி வீடு முதலான பேர்கள் எளிமையான தன்மையாக தனக்கு இனிமேல் அமைந்துவிட்டதை இருமாந்தி எடுத்து காட்டுகிறார். அம்மையே அன்றி அம்மையின் அடியவர்வால் பற்று தீவாருக்கும் இந்திரன் முதலான பதவிகள் கிடைக்கும் என்று கூறுகிறார். இதுவரைக்கும் அடியவர்கள் இந்திரனாக போவார்கள் என்று கூறிக்கொண்டு வந்தவர் இப்போது இந்திரன் முதலானவர்கள் அம்மையின் அடியவர்களை வணங்குவார்கள் என்று கூறுகின்ற நிலைக்கு வந்துவிட்டார். மெல்லிய நுண்ணிடை மின் அணையானை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன் அணையானை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொடும் அடியாரை தொடும் அவர்க்கு பல்லியம் ஆர்த்தியழ வெண்பகடு ஊறும் பதம் தருமே. வெண்பகடு என்பது ஐராவதம் என்ற யானை, அதை ஊறுகின்ற பதம் என்பது இந்திரப்பதம். பல்லியம் ஆர்த்தி எழுதல் என்பது தேவலோகத்து இந்திரன் வருகின்ற காலத்தில் வாசிக்கப்படுகின்ற வாக்கியங்கள் என்றால் இது தேவநிலை, இந்திரன் நிலை. இந்த இந்திரனுடைய நிலை முன்னர்த்த அடியவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னவருக்கு இப்போது இந்திரன் முதலானவர்கள் அடியவர்களை தொழக்கூடிய நிலையை பெற்றுவிட்டான் என்று சொன்னார். மெல்லிய நுண்ணிடையாளை மின்னணையாளை விரிசடையோன் புல்லிய மென்முலை பொன்னணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவர்க்கு அந்த தேவர்கள் முதலானவர்கள் அடியவர்களை தொழக்கூடிய தன்மையை படைத்தவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்று எடுத்துக் காட்டுகின்றார். அம்மையே என்று அம்மையின் உண்மை அடியவரை வழிபடும் அவரும் இந்திரன் முதலானவர்களும் வணங்கும் நிலைகளை அடைவர் என்று கூடினவர் அம்மை தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி தன் வழி நெற்றலாகிய அடிமை